ஹலோ கைஸ், அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்நேரம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி 10 நாள் பக்கமாக ஆகுது. ஓகே, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? ஒரு நிமிஷம், இந்த ஒரு வீடியோவிலே இன்னொரு படத்தோட ரிவ்யூ இருக்குது. அதாவது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா த கிரேட் ஃப்ளட்னு ஒரு கொரியன் மூவி தான் கைஸ். எல்லாருமே டிசம்பர் 19 அவதார் படத்தை பார்க்க தேட்டருக்கு போயிருந்தாங்க. ஆனால் நான் மட்டும் ஓடிடியில் கிரேட் ஃப்ளட் பார்த்துட்டு வீட்டிலே இருந்தேன். ஓகே, வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஜேம்ஸ் கேமரான் இந்த படத்தை செதுக்கி வச்சிருக்காரு. விஷுவல்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லணும்னா, அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் பார்த்துட்டீங்களா, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃபாக வச்சுக்கோங்க. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷை செகண்ட் ஹாஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா படமே அப்படிதான் இங்கே இருக்கு. படத்தோட ஸ்டோரியை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா இன்னமும் இந்த படம் வேற லெவலாக வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க த கிரேட் ஃப்ளட் மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி போய் செகண்ட் ஹாஃப் மேலே இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியாக மாறுது. வித் ட்ராமாவும் கலந்துருக்காங்க. எனக்கு இந்த படம் பார்த்த வாட்டி எப்படியா கொரியாக்காரங்களாம் இந்த மாதிரி படத்தை எடுக்கிறாங்கன்னு தோணுச்சு. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியாக தான் இருக்கும். எதிரியால் மறுபடி எந்திரிக்கவே முடியாது.